Why menu and its design matters a lot? நீங்க சொன்ன நம்பவே மாட்டீங்க. லிட்டரலா இட் டுக் மோர் தென் 3 months ஜஸ்ட் டு டிசைன் அண்ட் லான்ச் த கலரி கரி மெனு. பர்சனலா நிறைய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுருப்போம், நீங்கள் கூட சாப்பிட்டுருப்பீங்க. பட் எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் ஒரு காமனான இஷ்யூ பார்த்தீங்கன்னா மெனு தான். மெனு எய்தர் புரியவே புரியாது, இல்ல ரொம்ப பெருசா இருக்கும், இல்ல யூ நீட் சம்மன் டு கைட் யூ அவுட் எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீடைல்டா எலாபரேட்டிவா கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு கஸ்டமர் பார்வையில ரொம்ப டார்கெட்டடா ஒர்க் பண்ணது என்னன்னா, மெனு ஷுட் பி த மோஸ்ட் என்ஜாயபிள் திங் to go through. It should be very clean and neat and also easy to order அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப சூப்பர் ஃபோக்கஸ்டா இருந்தோம். ஒரு 5 strategies யூஸ் பண்ணோம். அந்த strategies மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து we had a very clean white menu. ஸோ ஒயிட்டுங்கும் போது இட் ஷுட் லுக் கிளீன், ஃப்ரெஷ், ஈஸி டு ரீட் அப்படின்ற மாதிரி இருக்குங்கிறதுனால. செகண்ட் வந்து கிட்ஸ் ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே கிட்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற ஐகான் மூலமா ஹைலைட் பண்ணோம். தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி லெவல்ஸை ஃபுல்லா ஸ்பைசி ஐகான்ஸ் மூலமா ஹைலைட் பண்ணோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 100 டிஷ்ஷஸ்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ஸை யூஸ் பண்ணோம். அண்ட் ஃபிஃப்த் வி மென்ஷன் சிக்னேச்சர் டிஷ்ஷஸை சிக்னேச்சர் டிஷ் அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணாம அதோடைய டெக்ஸ்ட் கலரையுமே சேஞ்ச் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சோம். ஸோ மெனு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாம இட் இஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். நாங்க வந்து மெனுவை டிசைன் மட்டும் பண்ணாம we designed an experience at KK.